فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பரவலாக உலமாக்களால் பயான் செய்யப்படுகிற பல்வேறு நூல்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டுக்கதையை நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வைத்து படுத்திருந்தார்கள். அப்படி படுத்திருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டு இருந்ததாம். அப்ப நபிகள் நாயகம் முடிச்சிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவர் இணைஞ்சாரு, மடியை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாராம். அது என்ன ஆச்சுன்னு சொன்னா, சூரியன் மறைகிற வரைக்கும் அப்படி இருந்துட்டாரு. அசர் தொழுவல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசர் தொழவில்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீலாம் வந்து முடிஞ்ச உடனே கேட்டாங்க, அசர் தொழுதுட்டியா? இல்லையே அப்படின்னு சொன்னாராம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செஞ்சாங்களாம். என்ன துஆன்னு கேட்டா, இறைவா, அலி வந்து உன்னுடைய பணியில உன்னுடைய தூதருக்கு சேவை செய்யறதுல ஈடுபட்டது உண்மையா இருக்குமேயானால் நீ வந்து மறைந்த சூரியனை திரும்ப ஒதுக்கி வச்சிரு. ஏன்னா அசர் தொழாம ஒரு டைம் போயிடுச்சுல, மறுபடியும் அசர் தொழுவதாக என்ன பண்ணணும், சூரியன் ரிப்பீட் ஆகணும். அப்ப மறைந்த சூரியனை வந்து மறுபடியும் நீ ஒதுக்கி செஞ்சிரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். உடனே வந்து மறைந்த சூரியன் திரும்ப அப்படியே உதித்ததாம். இவர் அசர் தொழுது விட்டாராம். இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து அஸ்மா பின்த் அமீஸா என்ற ஒரு பெண்மணி அறிவிப்பதாக தபரானியுடைய மோஜமுல் கபீர் என்ற நூலிலையும், அதே மாதிரி வந்து அது மோஜமுல் கபீர் தான், மோஜமுல் கபீர் என்ற நூல்ல இன்னொரு வழியினை இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி மறைந்த சூரியன் உதித்தது என்பது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய சிறப்பு, உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்து என்று சொல்றாங்க. அப்ப இந்த கருத்துப்பட வருகிற ஹதீசுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இதை அறிவிக்கக்கூடிய ஆட்களை பார்த்தோம்னு சொன்னா நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. அதை கடைசியா நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியுமா? இது நடந்துச்சா? இப்படி நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்ட பச்சை பொய் தான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவது நம்ம விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சந்தித்த போர்க்களங்களிலேயே ரொம்ப கஷ்டமான போர் என்று சொல்வதாக இருந்தால் அகழ் போரை சொல்லலாம். இந்த அகழ் போர் நடந்த நேரத்தில் அஹ்ஸாப் என்றும் அதுக்கு பேரு. அதாவது எல்லா எதிரிகளும் ஒன்னா கூட்டு சேர்ந்து கொண்டு தாக்கின போறது. பத்ர் போர், உஹது போர்ல எல்லாம் ஒரு சின்ன ஒரு குரூப்பை சந்திச்சாங்க. கந்தக் என்று சொல்லக்கூடிய அகழ் போர் நேரத்தில் எல்லா பகுதியில் உள்ளவர்களும் ஒன்று திரண்டு கொண்டு கூட்டணி அமைத்துக் கொண்டு யூதர்கள் சுத்தி இருக்கிற எல்லாருமே இவருடைய வளர்ச்சியை நம்ம தடுத்துடணும் என்பதற்காக வேண்டி மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க ஊரையே. அப்ப எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு பெரிய கஷ்டம் அது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் வெட்டி ஊருக்குள்ள வர முடியாம நேருக்கு நேரம் நிக்கிற அளவுக்கு பலம் பத்தல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊரை சுத்தி என்ன செஞ்சாங்க, அகழி வெட்டுறாங்க. அகழியை வெட்டினா என்ன ஆகும்னா, அந்த காலத்துல போர்கள் வந்து குதிரையில ஒட்டகத்துல இருந்தாலும் போர் செய்வாங்க. அந்த அகழியை கண்டவுடனே நின்றும். குதிரை வந்து அகழில தண்ணிலாம் விட்டு வச்சிருப்பாங்க. நம்ம நாடுகள்ல உள்ள அகழியில அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அகழி என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆழமா பள்ளம் வெட்டிடுவாங்க. ஊருக்கு வெளியில அங்க இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு பெரிய பள்ளமா வெட்டிட்டாங்கன்னு வைங்க. அப்ப அந்த வரக்கூடிய குதிரையோ ஒட்டகமோ அங்க வந்து மிரண்டும், உள்ளக வராது. அப்ப நம்ம தூரத்தில் இருந்து கொண்டு அம்புகள் மூலமா ஈட்டிகள் மூலமாக எதிரிகளை தாக்க முடியும். இப்படி அவங்க முற்றுகையிடுறதுக்கு தகுந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் வெட்டி என்ன செஞ்சாங்க,
அந்த யுத்தத்தை சந்திச்சாங்க. இவங்க உள்ளூர்ல இருந்த காரணத்தினாலையும் அவங்க வெளியூர்ல இருந்து வந்த காரணத்தினாலையும் உள்ளூர் ஆட்களுக்கு வசதி எப்பவுமே கூட. உள்ளுக்குள்ள பொருள்கள் இருக்கு, வேணுங்கிறது இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் செஞ்சுக்கலாம். வெளியூர்ல வந்து ரவுண்டு கட்டினாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு அளவுக்கு தான் உணவுகளை கொண்டு வந்திருப்பான். இருக்கிற ஆளுகளுடைய உணவுலாம் காலியான அதுக்கப்புறம் அந்த முற்றுகையெல்லாம் நிக்காது, கலகலத்து போயிடும். ஹெலிகாப்டர் விமானத்தில் கொண்டாந்து போட இயலாத அந்த காலத்துல எல்லாம் இல்ல. அதனால அந்த முற்றுகை என்பது ஃபெயிலியர் ஆகி போய் கடைசியில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய வெற்றி எல்லாம் கொடுத்தான். அதான் கந்தக் போருங்கிறது. இந்த கந்தக் போர்ல நடந்த ஒரு சம்பவம் வருகிறது. அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு போர் நடத்துறாங்க, நடத்தி கொண்டிருந்தார்களே. ஆனால் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் எதிரிகளை எய்கிறாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்துதான் நம்மளை தாக்க முடியும். நம்மளும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தா நேருக்கு நேரம் மோதல் நடக்காது. அகழி வெட்டி இருக்கிற காரணத்தினால அவங்களும் பக்கத்து பக்கத்தில் நின்று வால் யுத்தம் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, லொஹர் நேரம் ஆகுது. லொஹர் தொழுவாமலே யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. தொழுதம்னா அம்புகளை எய்து நமக்கு சேதத்தை ஏற்படுத்திடுவான், அது தடுக்க வேண்டி இருக்கிறது. அது மாதிரி அசர் நேரம் வருது. அசர் தொழுவாமலே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. மகரிபு வருது, மகரிபு வரைக்கும் யுத்தம் நீடிக்குது. அப்ப லொஹர் தொழவில்லை, அசர் தொழவில்லை. அப்புறமேல் மகரிபுல ஆன பிறகுதான் எல்லா தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க. அப்ப அந்த கந்தக்கு போர்ல வந்து தொழ முடியாம போச்சு பாருங்க. அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹபசுனா அன் ஸலாத்தில் உஸ்தா ஹத்தா காபத்தி ஷம்ஸ். சூரியன் வந்து மறைகிற வரைக்கும் நம்மளை அசர் தொழ விடாம இவங்க தடுத்து விட்டாங்க பாவிகள். சண்டைக்கு வந்து அந்த டயத்துக்கு தொழுது நம்ம பழக்கப்பட்ட நம்மளை அசர் தொழ விடாமல், உஸ்தான்னா நடுத்தொழுகை, அசர் தொழுகை, அசர் தொழுகையை தொழ விடாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தடுத்து விட்டார்கள். மல அல்லாஹு குபூரஹும் புயூத்தஹும், அவங்களுடைய வீடுகள்லையும் அவங்களுடைய கபர்களையும் அல்லாஹ் வந்து நெருப்புகளை நிறைக்கட்டும், இந்த மாதிரி நம்மளை நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுக்கு எதிராக துஆ செய்றாங்க. இது வந்து புகாரியில 4533, 2931, 4111, 6396 ஆகிய ஹதீசுகள்ல இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல 996 இலக்கத்தை கொண்ட ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்டு அந்த விடுபட்ட அசர் தொழுகை இருக்க அதை வந்து மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில தொழுதாங்கன்னு வருது. அசர் தொழுகை விடுபட்டு போச்சு, மகரிபு வந்து விட்டது. சரி, மகரிபு வக்து இதையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவசரமா மகரிபு தொழுது முடித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த விட்டு அசர தொழுது விட்டு அதுக்கப்புறம் இஷாவை தொழுதாங்க அப்படின்னு சொல்லி சும்மா சல்லாக பைனல் இஷா ஐனி பைனல் மகரிபு வல் இஷா, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில அந்த விடுபட்ட அசர தொழுதாங்க என்று முஸ்லிம்ல வருகிறது. இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா, சூரியன் மறைஞ்ச சூரியனை அலிரலில்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் திருப்பி கொண்டு வந்து வச்சு அவங்கள நேரத்தில் தொலை வச்சான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ர் தொழுகை போயிருக்குது. சூரியன் மறைஞ்சு போயிடுச்சு. ஆஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தீர்கள். அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் போகல, அவ்வளவு பேருக்கும் போயிடுச்சு. அது ஒரு நபருக்கு போனா கூட பிரச்சனை இல்லைங்களாம். இது யாருக்கு போயிருக்குன்னா, ரசூலுல்லாஹ் அஸ்ர் தொழுவல, கூட சஹாபாக்கள் தொழுவல, எல்லாருமே களத்தில் நிக்கிறாங்க. எல்லாருமே வக்துல் அஸ்ர் தொழுவது என்பது அவங்களுக்கு அடிபட்டு போயிடுச்சு. இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், அலிக்கியாக வேண்டி சூரியனை திருப்பி வர சொன்ன அல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம், என்னுடைய தூதர் அல்லாஹ்வுடைய பாதையில போராடி கொண்டிருக்கிறார், அதனால அவருக்கு அசர் மிஸ் ஆயிடுச்சு, அதனால திருப்பி வர சொல்ல சூரியனை அப்படின்னு அல்லாஹ் சூரியனை ஒதுக்கி சொல்லி அசர தொழுவ விட்டுவிட்டு அதுக்கப்புறமே நினைஞ்சிருக்கலாம், மறுபடியும் மறைய செஞ்சிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வெறுக்கிறாங்க இந்த மாதிரி பாவிகள், பத்வா செய்றாங்க. அவங்க எவ்வளவு கோவம் பாருங்க. இந்த தொழுகை அசர் தொழுகை மிஸ்ஸா போனதுனால அவங்க வந்து அந்த எதிரிகளுடைய கபறுலையும் வீடுகளையும் நெருப்பு நிறையட்டும், நெருப்பு எரியட்டும் சொல்லி கோவப்படுற அளவுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக கருதுறாங்க. அசர் தொழுகை விடுபட்டு போனதை ஒரு பெரிய இழப்பாக கருதி அவங்க செய்யறாங்க. அந்த நேரத்தில் கூட என்ன செய்யல, அல்லாஹ் வந்து மறைந்த சூரியனை திரும்ப கொண்டாந்து உதிக்க வைத்து நீங்க அசர் தொழுதுக்குங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் ஒட்டுமொத்த சமுதாய